டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது வியாழக்கிழமை தி நைட் ஏஜென்ட் சீசன் 2 நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. இதோட சீசன் 1 இன்றைக்கி தான் நான் பார்த்து முடித்தேன். சீசன் 2க்கு பெரும் எதிர்பார்ப்பே இருக்குது. எனக்கு சீசன் 1 எப்படி இருந்ததுங்கிறத ஷேர் பண்ணுறேன். சீரிஸுடைய கதைகளும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக எஃபிஐக்குள்ளே இயங்குகிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நைட் ஆக்ஷன். இதில் வேலை செய்கிறவங்கள தான் நைட் ஏஜென்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஒயிட் ஹவுஸுடைய பேஸ்மெண்ட்டில் தான் இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோவுக்கு என்ன வேலைன்னு பார்த்தா, முக்கியமான நபர்களுக்கு ஆபத்து வரும்போது இந்த நைட் ஏஜென்ட் ஆஃபீஸ்க்கு தான் கால் பண்ணுவாங்க உதவிக்கு. இப்படி வரக்கூடிய கால்ஸை நம்ம ஹீரோ தான் அட்டன் பண்ணணும். இதுதான் இவருடைய வேலை. அட்டன் பண்ணி விவரத்தை கேட்டுட்டு உடனடியாக அமெரிக்க பிரசிடென்ட்டுடைய சீஃப் செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க உதவிக்கு நைட் ஏஜென்ட்ஸை அனுப்பி வைப்பாங்க. இப்போது கதை என்னங்கிறத பார்த்துடலாம். ஹீரோ கிளம்பி ஒரு ட்ரெயினில் போகிறப்ப சஸ்பீசியஸான ஒரு ஆக்டிவிட்டி அந்த ட்ரெயினில் நடக்கும். அது தொப்பி போட்ட ஒரு நபர் பெரிய பேக்கை ட்ரெயின் சீட்டுக்கடியில் வச்சுட்டு இறங்கி போயிடுவான். சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ உடனே அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பாம்பு இருக்கும். உடனே ட்ரெயினை நிறுத்தி பெரிய உயிர் சேதம்லாம் இல்லாமல் லேசான காயங்களோட எல்லாருமே காப்பாற்றிடுவார். யார் இந்த பாம்பை வச்சதுங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு. கட் பண்ணால் 1 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது நைட் ஆக்ஷன் லைனில் ஒரு கால் வருது. அதில் என்னுடைய அத்தையையும் மாமாவையும் யாரோ வீட்டுக்குள்ளே புகுந்து கொலை பண்ணிட்டாங்க, இப்போ என்னையும் தேடிக்கிட்டு இருக்காங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்ல இவங்க தான் நம்மளுடைய ஹீரோயின். உதவிக்கு ஆள் போயிடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயினுடைய பாதுகாப்புக்காக இப்போது ஹீரோவுடைய கட்டுப்பாட்டில் தான் ஹீரோயின் இருக்காங்க. இருந்தாலும் யார் எதுக்காக அத்தையையும் மாமாவையும் கொலை பண்ணாங்கன்னு ஹீரோவின் உதவியோட ஹீரோயின் தேட கிளம்புறாங்க. இதன் பிறகு நடக்கக்கூடிய த்ரில்லர், ஆக்ஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தாங்க திரைக்கதை. மொத்தமாக 10 எபிசோட்ஸ் இருக்குது. 8 hours 15 minutes டியூரேஷன். பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜானருங்கிறதால பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் ஆஃப் சீக்ரெட் சர்வீஸ்னு ஏகப்பட்ட நேம்ஸ் உள்ள வரும். சஸ்பென்ஸும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே கனெக்ட் ஆகுச்சு. ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்தது. கதையை விட்டு எங்கேயுமே நகராத அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இன்னும் ஒரு எபிசோடை மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா செம்ம கிறிஸ்பான சீரிஸாக இது வந்திருக்கும். ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் மட்டும்தான் சீரிஸ் முழுக்கவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன காமெடியும் வச்சுருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. எல்லா எபிசோட்ஸுமே பரபரப்பாக தான் போகும். பட் எபிசோடு 6, எபிசோடு 7, எபிசோடு 8 இந்த 3 எபிசோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகும். லாஸ்ட் எபிசோடு எனக்கு செம்மையாக இருந்தது. என்னை பொறுத்தளவுக்கு சீசன் 1 சூப்பராக இருந்ததுங்க. இந்த சீசனுடைய முடிவில் பெருசாக செகண்ட் சீசனுக்கு லீடெலாம் கிடையாது. ஸோ ஜனவரி 23 ப்ரீமியர் ஆக போகிற சீசன் 2 எப்படி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.